Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா லோயர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஓகேவா? பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா இது எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு 3 days தான் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் கையில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நல்லா படிங்க, ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணுங்க ஓகேவா? அதாவது ஃபுல்லாக வந்து ஏன்னா இன்னும் 3-4 நாள் இருக்குது அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா படித்து இன்னொரு தடவை திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி சொல்லி பாருங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஓகேவா? இப்போ ஆகஸ்ட் 2024 2023 அப்படின்றது நம்ம சேனல்லையே அவைலபிள் இருக்குது ஓகேவா? சபா எக்ஸாம்ஸ் லோயர் அண்ட் ஹையர் கொஷின் பேப்பர் ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேணால் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். அதை எடுத்து ஆகஸ்ட் தான் இல்லையா? ஸோ அப்போ ஆகஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஆகஸ்ட் எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் இப்போ வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி படித்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி ஓகேவா? அப்படியே நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்களோ ஓகேவா? எக்ஸாமில் எப்படி ப்ராப்பராக அந்த டைமிங் கீப்பப் பண்ணி எப்படி வந்து எக்ஸாம் எழுதுவீங்களோ ஸோ அதே போல் உட்காந்து அதே மாதிரி 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் அந்த டைமை எடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை எக்ஸாம் எழுதி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது இருக்காது ஓகேவா? நிறைய பேர் வந்து லோயர் எக்ஸாமுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேம், எப்படி இருக்கும், ரொம்ப பயமாக இருக்குது, எழுதிடுவேனா என்னன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகேவா? நம்ம அந்த மாதிரி இப்போ நீங்கள் 3 நாள் கூட பண்ணலாம் ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின் பேப்பர் ஓகேவா? ஆகஸ்ட் 2023 அண்ட் 2024 இந்த 2மாவது எழுதி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டைமிங்கும் இருக்குது. லோயர் எக்ஸாம் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். இப்போ இருந்தே நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹையர் எல்லாம் போகும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே டைம் வந்து கீப்பப் பண்ண முடியுதா, நல்லபடியாக எழுதுறீங்களா அப்படின்றது. 3 மணி நேரம்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி தான் லோயருக்குலாம் ஓகேவா? நல்லா மெதுவாக உட்காந்து நல்லா கரெக்டாக எழுதுனீங்க, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பர் அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதே போல் நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா? இப்போது உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது என்னென்ன தப்பு நம்ம செய்கிறோம். நம்ம படிக்கும்போது ஒரு மாதிரி படிப்போம், எழுதும்போது நம்ம வந்து அதில் மிஸ்டேக் ஏதாவது பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் திருத்திக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் அதை வந்து மறுபடியும் அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸும் கிடைக்கும், நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா? உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் போகும்போது இன்னும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், ஒரு எந்துவாக இருக்கும். ஓகே, நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் நல்லாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன் ஓகேவா? ஸோ அதுவும் பாருங்கள், அதுலேயும் இருக்கிற கொஷின்ஸும் படிங்க, எல்லாமே பாருங்கள் ஓகேவா? எல்லாமே நல்லபடியாக படிங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா புதுசாக உட்காந்து எதையும் படிக்காதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, மேக்ஸிமம் இந்த பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கொஷின் ஆன்சர்ஸ் தான், சின்னதாக தான் இருக்கும். ஆனாலும் புதுசாக வந்து ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு இப்போ புதுசாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் போகும்போது அதுவே வந்து ஒரு குழப்பமாயிரும். ஐயோ நம்ம இப்போ புதுசாக படிச்சிருக்கிறது என்ன, அடுத்தது என்ன, அப்படி என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்க்கு போயிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. இருக்கிற நல்லா படிச்சிருக்கிற விஷயத்த அதுக்காக எதுவுமே படிக்காமையும் போகாதீங்க ஓகேவா? அண்ட் தென் பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா எல்லாத்துக்குமே வந்து 1 வீடியோ அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ இருக்கும் ஓகேவா? ஃபார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேவா? எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் கோ த்ரூ பண்ணுறது 1 மார்க்ஸு அப்புறம் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். அதுவும் இருக்குது, அதுவும் வந்து அந்தந்த லெவலோடைய பிளேலிஸ்ட்லேயே வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா? ஸோ இப்போ புதுசாக படிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி பயந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நாம் நல்லபடியாக படிச்சிருந்தாலும் கூட ஓகேவா, நல்லா படிச்சிருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி ஒரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் சரியாக அட்டன் பண்ண முடியாது. அண்ட் தென் தூங்காமல் படிக்கிறதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? இது லோயருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் தூங்காமல் படிக்கணுன்னாலும் அவசியமே இல்லை. முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போதும் ஓகேவா? நல்லா தூங்கி எழுந்திரிங்க எக்ஸாம் பிஃபோர். நல்லா தூங்குங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காதீங்க, நல்லா
ரிலாக்ஸாக இருங்க. என்னென்ன வேணுமோ ஹால் டிக்கெட் அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையிலையும் கிடச்சிருக்கும். போஸ்டரில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி போய்க்கோங்க. உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. படிச்சுக்கிட்டே இருந்து ஐயோ அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் ஒரு சிலரை நோட் பண்ணியிருக்கேன். போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலரை நோட் பண்ணியிருக்கேன். அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸாக உள்ளே போய் பேசாமல் உட்காந்துக்குவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. எக்ஸாம் எழுதும் போதும் ரொம்ப ரிலாக்ஸாக எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டு, அப்புறம் பேனா, பென்சிலு, தண்ணி, வாட்டர் பாட்டில் இதெல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லபடியாக எக்ஸாமுக்கு போய் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸு, இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. அண்ட் தென் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா நம்ம சேனலுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா எல்லாமே ஹிந்தி எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. பாய்.